ஒவ்வொரு கையில மைக் வரும். உனக்கான ஆசீர்வாதத்துக்கான வாசனை நீ ஆவியானவர் உனக்கு என்ன ஆவியில உனக்கு ஜெபிக்க வைக்கிறாரோ அந்த ஆவியில ஜெபம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ ஜெபிக்கும் போது உன் கட்டுகள் அரிக்கப்படும். நீ ஜெபிக்கும் போது உன் சிறையிருப்பு மாறும். நீ ஜெபிக்கும் போது உன்னுடைய எல்லா நெருக்கமும் விலக போகுது. ஹல்லேலூயா. ஆகவே கண்களை திறக்காத ஜெப நேரம் ஆரம்பிக்கிற நேரம் நீ கண்களை மூடி உன் பக்கத்தில் அருகாமையில் இருக்கிறவருடைய உன் வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் அமர்ந்திருக்கிறவருடைய கரத்தை அவருடைய கைகளை பிடித்துக் கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாக ஓரிடத்தில் கூடி வந்தார்கள். அந்த ஒருமனத்தின் ஆவியை நமக்கு தரணும். ஹல்லேலூயா. ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டப்படுவார். ஆமென். கண்டிப்பா அற்புதம் நடக்கும். விசுவாசிக்கிறியா? கண்டிப்பா அற்புதம் நடக்கும். எதற்கு வந்தாயோ அதை அவருக்கு கட்டப்படுவார். ஆமென். ஆமென். அப்பா கண்களை மூடி நம்ம ஒருத்தரும் கண்ணை திறக்காதீங்க. கொஞ்ச நேரம் எவ்வளவு முடியுமோ கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு. இருந்த பிரச்சனைல இருக்கும் போது யாரும் கூப்பிடல, துன்பத்துல இருக்கும் போது யாரும் கூப்பிடல, அவங்களாம் யாரும் கூப்பிடல. சபையார் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி இருக்கிற போது அவங்கள கர்த்தரை நோக்கி ஜெபிச்சாங்க. ஆண்டவரே, அந்த இடத்துல பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்க, அங்க பிரச்சனை இருக்காங்கப்பா, சிறைச்சாலையில இருக்காங்கப்பா, உங்களுடைய பிள்ளைகளை விடுதலையாக்க சொல்லிட்டு சபையார் ஒருமனப்பட்டு. நான் நினைக்கிறேன் இது மாதிரிதான் சங்கிலியில கைகளை கோர்த்து ஜெபம் பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். அவங்க ஜெபம் பண்ண இந்த வேலையில அங்க சிறைச்சாலை அதிர்ந்தது போல நீங்க நம்ம ஜெபம் பண்ற இந்த வேலையில நம்முடைய வீடு அதிகப்படும்.
நம்முடைய காயங்களை கட்டுகிறவராய், நம்மை குணமாக்குகிறவராய் கர்த்தர் நம்மோடு உறவாடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த விண்ணப்பத்துக்காக யாராவது நம்ம மத்தியில் இருக்கிற ஜெபம் பண்ணுங்க. ஊழியக்காரர் ஜெபம் பண்ணுவாங்க. சபையாரை கண்களை மூடி ஒருமனப்பட்டு இந்த விண்ணப்பத்துக்காக இந்த 2025ஆம் ஆண்டின் பரிபூரணமான ஆசீர்வாதங்கள் சத்திய ஆவியின் மகிமையின் ஊழியத்திற்கும் சபையாருக்கும் அவர்களின் குடும்பத்திற்கும் அவர்களின் வாழ்க்கைக்கும் இந்த ஆண்டெல்லாம் நடைபெறுகிற ஊழியத்திற்கும் உண்டாகும்படியும் அவைகள் நிலைத்திருக்கும்படியாகவும் ஜெபிக்கவும் இந்த வார்த்தைக்காக மறுபடியும் தெளிவாக சொல்கிறேன். இந்த 2025ஆம் ஆண்டின் பரிபூரணமான ஆசீர்வாதங்கள் சத்திய ஆவியின் மகிமையின் ஊழியத்திற்கும் சத்திய ஆவியின் மகிமை ஊழியத்தின் சபையாருக்கும் சபையாரின் குடும்பத்திற்கும் அவர்களின் வாழ்க்கைக்கும் இந்த ஆண்டெல்லாம் நடைபெறுகிற நம்முடைய சபையின் ஊழியத்திற்கும் நிலைத்திருக்கும்படியாக இந்த விண்ணப்பத்தில் எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய சபைக்காக, நம்முடைய சபை மக்களுக்காக, நம்ம சபை மக்களுடைய ஆசீர்வாதத்துக்காக இந்த வருடத்தில் கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியாக நாம் கண்களை மூடி ஊழியக்காரர் ஜெபம் பண்ணும்போது கண்களை மூடி கைகளை கோர்த்து கர்த்தர் இந்த விண்ணப்பத்துக்காக நம்ம பதிலளிக்கணும். ஸ்தோத்திரத்தோடு இருப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்கிறோம் 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 ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் மத்தியிலே உலாவுகிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார் என்ற வார்த்தையின்படியே ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே உலாவுகிறபடினாலே ஒவ்வொரு நேரம் கரத்தை நீட்டுமாறும் கர்த்தாவே, உலகின் கரம் நீட்டப்படட்டும், அபிஷேகத்தின் கரம் நீட்டப்படட்டும். ஆண்டவரே, கட்டுகள் உடைய வார்த்தை அனுப்பும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, அது சொல்லும் போது ஆண்டவரே, வேலைக்காரன் சுத்தமான அந்த விசுவாசத்தின் வார்த்தையிலே நாங்கள் நம்புகிறோம். ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் எங்களுக்கு சொல்வீரானா ஆண்டவரே, இப்போதே நாங்கள் உடனே பெறுவோம் ஆண்டவரே. தொட்ட மாத்திரத்திலே வல்லமை பெறப்பட்டது. இந்த வேத வசனத்தின் வார்த்தைகளை கேட்ட மாத்திரமே வல்லமை பெறப்படட்டும். ஒவ்வொரு நேரம் கர்த்தருடைய ஆவியானவர் புறப்படும்படியாக ஜெபிக்கிறோம். சத்திய ஆவி மகிமை சபையிலே கர்த்தர் அற்புதம் நடக்கட்டாண்டவர். கர்த்தாவே, இந்த ஒருமனப்பட்டு ஓரத்தில் கூடி வந்தால் அந்த இடம் அசைந்தது என்று பார்க்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவரே ஜனங்களுக்குள்ளே உருவாக்கி தர முடியாது ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் கேட்கிறதான எல்லா விண்ணப்பங்களையும் கர்த்தர் பதில் தரும்படியாக ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் விண்ணப்பிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் பதிலை தருவீராக. ஒரு விடுதலையோடு கடந்து போகட்டும் ஆண்டவரே. இந்த கூடாரத்தை ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் உடனே பதில் அனுப்பும்படியாய், அவர் வாழ்க்கையை காணும்படியாய் கர்த்தருடைய கண்களை திறந்திருக்கிறார். ஜெப ஆவியை ஊற்று கிருபை மூடிக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அண்ணாளை போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். அண்ணாளை போல ஆலயத்தில் அழுது நான் ஜெபித்திடுவேன். துக்கம் சந்தோஷமாய் சார்வர ஜெபித்திடுவேன். இப்போ என் துக்கம் சந்தோஷமாய் நான் சார்வர ஜெபித்திடுவேன். இப்போ என் துக்கம் ஜெபம் பண்றாங்க. மைக் வந்து மைக் குத்தவங்க தான். மைக் கையில் இருக்குதோ அவங்க தான் ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணும்போது முழங்கால ஜெபம் பண்ணணும்.
வானத்தை பூமிக்கு சகல அதிகாரம் படைத்த தேவனே, சர்வ வல்லவரே, அப்பா இந்த வருட வாக்குத்தத்தம் சொன்னீங்களப்பா, மலிக்கியா 4:2 சொன்னீங்களப்பா, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்து உங்கள் மேல் என் நீதி சூரியன் உதிக்க சொன்னீங்களப்பா, அந்த வார்த்தையை செய்யுங்கப்பா. கர்த்தாவே, கர்த்தாவே, நீங்க நம்ம எல்லாம் பாதுகாப்புமா, பலத்தாலும் பயமும் இல்லை தகப்பனே. அப்பா நெருக்கத்துல நீங்க இருக்கிறீங்கப்பா தகப்பனே, தேவமே, தேவமே, நீங்க தான் எங்க கண்ணீரை துடைக்கிறப்பா. அப்பா எங்களுக்கு கட்டும் தேவமே, நீங்க நான் உன்னை விட்டு விலகுது கைவிடப்பா, அதை செய்யுங்கப்பா. நீங்க கண்ணீரை துடைக்கிற தெய்வமே, அப்பா உங்க வார்த்தைக்கு நடக்குதுப்பா, நடத்துற தெய்வம்ப்பா. நீங்க நானும் வழிய சத்திய ஜீவனா இருக்கிறீங்கப்பா, நீங்க ஜீவனா இருக்கிற தெய்வமே. அப்பா எங்களை தாழ்த்தி உயர்த்துற தெய்வமே, என் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். ஒளியாய் வந்தவரே, எந்தன் உள்ளத்தில் வாருமையா. ஒளியாய் வந்தவரே, எந்தன் உள்ளத்தில் வாருமையா. சோத்திரத்தோட கண்களை மூடிய மனமாக சோத்திரத்தோட கைகளை பிடித்துக் கொண்டு எங்கே 2-3 பேர் நாமத்தை சொல்றாங்க, அங்கே இருப்பேன் என்று சொன்ன தேவனே சோத்திரப்பா. நீ வாக்கு கொடுத்து வாக்கு மாறாத தேவனப்பா சோத்திரப்பா. இந்த சத்திய ஆவி மகிமை உரு இந்த சபையில் ஆண்டவர் என்ன கொண்டு வந்து சேர்த்ததுக்கு ஆண்டவரே, உமால கூடாத காரியம் ஒன்றே இல்லப்பா. நீ எல்லாவற்றையும் எல்லாமா இருந்து செய்கிற தேவனப்பா. மனுஷன் முகத்தை பார்க்கிற, நீ உள்ளத்தை பார்க்கிற தேவாதி தேவனே அப்பா. என் குடும்பத்துல இருக்கிற கஷ்டம் சூழ்நிலை ஆண்டவரே நீ பார்க்கிற தேவனே, நீ அறிகிற தேவனே அப்பா. இயேசுவே அப்பா, என் கணவரை ரட்சியும், என் கணவர் தடைகளை நீக்கப்பட்ட அப்பா. என் பிள்ளை ஆண்டவரே அப்பா, மருமகனும் ஆண்டவரே அப்பா, டைம் பிரகாரம் ஆலயத்துக்கு வந்து சேர்ந்து உடைய வார்த்தை கேட்டு மகிழ்ந்து என்னால முடியாதப்பா, நீதான் அப்பா. நீ பரிசுத்த ஆவி ஆண்டவர் அப்பா சோத்திரப்பா. ஆண்டவரே, சபையில இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் பேசுற தாசர்களையும் உன்னுடைய கருத்துல இருக்கிறேன்ப்பா. அவங்க பிள்ளைகளை மருமகன்களை ஆண்டவரே பேத்திகளை கூட உன்னுடைய கருத்துல இருக்கிறேன் தேவனே அப்பா. இந்த சபைக்கு விரோதமா உருவாக்குற அந்த நீ சமாதான பிரபு ஆண்டவரே சோத்திரப்பா. நீ நீதியின் சூரியன் ஆண்டவரே ஆண்டவரே அப்பா. 12 வருஷம் ஆண்டவரே உதிரப்போக்கு போயிருந்ததுதான் அந்த சகோதரி ஆண்டவரே, மாசத்தை பொங்கலை தொட்டவன் ஆண்டவரே அவங்களை குணமாக்கினீரே. எல்லாருடைய நீ ஜபத்தை கேட்டு நீ செய்வதை நாங்கள் நம்புறோம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே சோத்திரப்பா சோத்திரப்பா. ஆண்டவரே, நான் கேட்டதோ கொஞ்சமாப்பா, நீ செய்யப்போற காரியம் அநேக ஆண்டவரே. துதிகான மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே.
Lagi.
அன்பானவரே ஸ்தோத்திரம், அன்பானவரே ஸ்தோத்திரம், எங்களை படைத்தவரே ஸ்தோத்திரம், எங்களை வழிநடத்துவரே ஸ்தோத்திரம், எங்களை காண்பவரே ஸ்தோத்திரம், எங்களை காப்பவரே ஸ்தோத்திரம். அப்பா நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. இது ஆண்டவரே அதிகமான ராஜா, ஆண்டவரே இந்த சிறிய ஆண்டவரே ஒவ்வொரு விண்ணப்பங்களோடு இருக்காண்டவரே, அப்பா ஒவ்வொரு மனித பாரத்தோடு இருக்கு ராஜா, அதே பேர் விடுதலை ஆண்டவரே, விடுதலை 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 ஆண்டவரே, அப்பா ரட்சிப்பு ரட்சிப்பு சமாதானம் வேண்டும் ஆண்டவரே, அப்பா சமாதானம் சமாதானம் தருவீர் ராஜா, அப்பா கனிவோடு ஜெபிக்கிறேன், கனிவோடு ஜெபிக்கிறேன், நம்முடைய தகப்பனே ஜெபிக்கிறேன், தருவீர் ஒரு சத்துரு மாறிட்டு ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, விடுதலை பாருங்க, விடுதலை விடுதலை ஆண்டவரே, அப்பா சமாதானம் தருவீர் ராஜா, விசுவாச ராஜா, விசுவாசத்தோடு விசுவாசத்தோடு பேசுங்கப்பா, எங்களோட பேசுங்கப்பா, நீங்க பேசியா எங்க வாழ்க்கை மாறும். பேசுங்கப்பா, எங்களோட பேசுங்கப்பா, நீங்க பேசியா எங்க வாழ்க்கை மாறும். விசுவாசத்தோடு கையப்படி 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 எல்லாம் சொந்தத்தோடு நன்றி ஆண்டவரே, நீர் மனதில் கொண்டார் விலகியிருக்க முடியாது அவர்கள் நீர் மனதில் கொண்டார் அவர்கள் விலகியிருக்க முடியாது மீட்பு தருபவரே நன்மைதான் கண்ணீரோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணீரோடு கூட தேவ சமூகத்தில் நீ ஜெபத்தை நீ செய்கிற நபராக இருந்தால், ஒரு கண்ணீரோடு நீ கதறுகிற ஆளாக இருந்தால், மிகுந்த வேதனையோடு மிகுந்த துக்கத்தோடு மிகுந்த போராட்டத்தோடு நீ தேவ சமூகத்தில் முறையிடுகிற ஆளாக இருந்தால், இன்றைக்கு கர்த்தர் உன்னை தேடி வருவார். ஹல்லேலூயா, இன்றைக்கு கர்த்தர் உன்னை தேடி வருவார். நீ சுமந்து வந்திருக்க எல்லா நுகத்தையும் எல்லா சுமையையும் இன்றைக்கு கர்த்தர்
பாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசத்தை விட்டு விலகாத. ஒரு நொடி கூட ஆவியை விட்டு விலகாத. உன் சிந்தையை பிசாசு தொட விடாத. உன் எண்ணங்களை சத்துரு தொட விடாத. விசுவாசத்தை விடாதபடி நீ கர்த்தருடைய ஆவிக்குள்ளாக இரு. ஹல்லேலூயா. நீ கர்த்தருடைய அபிஷேகத்திலே இரு. இந்த பிரசன்னத்திலே இரு. இன்னைக்கு நீ ஜெபிக்கிற இந்த வேளையிலே, நீ கர்த்தருக்கு முறையிடுகிற வேளையிலே, நீ கர்த்தருக்கு கதற வேளையிலே, கர்த்தருக்கு சத்தமிடுகிற வேளையிலே, கர்த்தர் உன் வீட்டுக்குள்ளே நுழைவார். கர்த்தர் உன் வயசுக்குள்ளே வீட்டுக்குள்ளே நுழைவார். எல்லா பொல்லாத ஆவிகள் கர்த்தரோடு பேசுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்ண மூடி இதே ஆவியிலே, இதே அபிஷேகத்திலே உன் வீட்டை பாரு, உன் வீட்டுக்குள்ளே பாரு. கர்த்தர் மகா பெரிய வெளிச்சமாக, நீதி சூரியனாக உன் வீட்டுக்குள்ளே கர்த்தர் பிரவேசிக்கிறார். ஹல்லேலூயா. வீடு வெளிச்சமாக மாறட்டும். உன் வாழ்க்கை வெளிச்சமாக மாறட்டும். உன் குடும்பம் வெளிச்சமாக மாறட்டும். உன் பிள்ளைகளை சூழ்ந்திருக்கிற பொல்லாத ஆவி, அழிவுத்தட்ட ஆவி, பாவத்தின் ஆவி வெளியே போ. உன் குடும்பத்தை கட்டி வைத்திருக்கிற பெரிய கடப்பாறைகள் உன் குடும்பத்திற்கு வெளியே போகட்டும். எதுவரைக்கும் சத்துருவை மேற்கொள்ளட்டும். அந்த சத்துரு மேற்கொள்ளாதபடி பலவீனத்தை கட்ட நீக்க போட்டோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசமா இருக்கிறாங்க? எத்தனை பேர் நம்பிக்கையோடு இருக்கிறாங்க? இது உனக்கான நேரம். தேவன் உன்னை தேடி வந்து விடுவிக்கிற நேரம். கர்த்தர் வீட்டுக்குள்ள வந்து உனக்கு அற்புதம் செய்கிற நேரம். நீ தேவ சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிற நேரம். நீ ஜெபிக்கிற நேரம். கர்த்தர் உன் வீட்டுக்குள்ள போய் இருளை எல்லாம் அகற்றி, இருளை எல்லாம் நீக்கி, பிசாசு வல்லமை அழித்து, களவாடி வைத்து, கர்த்தருடைய விடுவிக்கிற நேரம். சந்தோஷம் நேரம். ஹல்லேலூயா. தேவன் சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபிக்கணும். இடைவிடாமல் ஜெபிக்கணும். இடைவிடாமல் ஜெபிக்கும் போது பரலோக ராஜ்யம் வளர்ந்தப்படும். பரலோகத்து மகிமை இறங்கி சாகபா துரபா தேவ மகிமை இறங்கி காபாலா சாகபா துரம் அக்கினியா தேவ மகிமை உடம்பை இறங்கி நீயாவது உடம்பை துரபா மாஷா அத்துணி மகிமை உடம்பை இறங்கி நீக்கி காபாலா காபாலா சாகபா சாகபா உடம்பை ஆவி அதின் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொடுத்த கருத்துக்களை போல வளருவீர்கள் என்று நான் மல்கியா 4:2 அப்பா நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தை அப்பா எங்களுக்கு சுதந்திரமாக கொண்டு ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா நீதின் சூரியனாக கர்த்தாவே தகப்பனே நீர் எங்கள் வாழ்க்கையில உதிக்க போறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒளியாகவே எங்கள் வாழ்க்கையில வந்திருக்கிறீரே ராஜா. இதோ ஆண்டவரே இருளான எங்கள் வாழ்க்கையில நீர் ஒளியாக வந்திருக்கிறீர் ராஜா. எங்களுக்காகவே அப்பா கிறிஸ்து அப்பா நீர் பிறந்தீரே ராஜா, உமக்கு நன்றி ராஜா. இந்த நாளில கூட உம்முடைய கரத்துல அப்பா எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்கள் துக்கத்தை எல்லாம் மாற்றி எங்களை சந்தோஷமாக மாற்ற போறீரே ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. அப்பா தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கரத்துல எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாத பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்னீரே ராஜா. நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. அப்பா எதுவரையிலும் கர்த்தாவே நாங்கள் அப்பா மன சஞ்சலத்தோடு இருக்கிறோம். அப்பா அவையெல்லாம் கர்த்தாவே நீரின் நாள்
இயேசு நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேடி சென்றேன் ஒருவனை தேசம் எங்கும் திறப்பில் நிற்க ஒருவனை காணேன். தேடி சென்றேன் ஒருவனை தேசம் எங்கும் திறப்பில் நிற்க ஒருவனை காணேன். இதோடியே நான் இருக்கின்றேன் ஆவியை ஊற்றிடுவேன். இதோடியே நான் நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறவர்களே தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் கண்ணீர்கள் யாவையும் தேவனாகிய கர்த்தர் தொடுக்கிறேன். நன்றி ஆண்டவரே. இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, சஞ்சலமும் இல்லை. நித்தம் நித்தம் நாங்கள் படுகிற பாடுகளுக்கு எல்லாம் அப்பா படகுகள் முடித்தனர். எல்லாம் இதோ இந்த புதிய வருடத்திலே நீதியின் சூரியன் எங்கள் மேல் உதிக்கபடியாய் நாங்கள் கர்த்தருக்கு பயப்படபடியாய் பய ஆவியோடு பரிசுத்தத்தோடு கூப்பிடுகிறேன். என் தேவனாகிய கர்த்தாவே, பயப்படபடியாய் உங்கள் வழிகளை நடக்கபடியாய் எங்கள் சத்துருக்கள் அழிக்கப்படியாய் எங்கள் சத்துருக்கள் நிர்மூலமாக்கப்படியாய் அப்பா நோக்கி வந்திருக்கிற பிள்ளைகள் மேல் மனதிற்குள்ளாய் இருந்து நாங்கள் போகிறோம். கொடுத்த கத்திரிகளை போல வரக்கூடிய 4:19 ஆதியாகமம் 12:2 படி மல்கியா 4:2 படி என் தேவனாகிய கர்த்தரே எங்களுக்கு அப்பா துணையாய் இருப்பாங்க. எங்க ஜெபத்தை கேட்பதற்கு நன்றி. எங்க விண்ணப்பத்தை நாடியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. உனக்காக
சுருக்கமா முடிய போறோம். சுருக்கமா முடிய போகுது. இந்த ஒரே ஒரு ஜெபம் தான். ஒரே ஒரு ஜெபம் தான். விசுவாசமே இரு. விசுவாசமே இரு. கடைசி நேரத்தில் கடைசி மணித்துளியிலும் உடைய தேடி ஆண்டவர் வருவார். ஆண்டவரே இந்த ஜெபத்தை கேட்கிறவரே நன்றி அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. தகப்பனே நமக்கு பலவன ஆண்டவரே பரலோகத்தை பலவனம் பண்ண வந்திருக்கிறோம் ஐயா. என் தேவனாகி கர்த்தர் ரட்சிப்பான நன்மைகளுக்கு இந்த புதிய வருஷத்துல கொடுக்கபடியே நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரம் ராஜா. தேவ சகோதர பெருமாளுக்கபடியே நன்றி ஆண்டவரே. தகப்பனே உம்முடைய ஆவி தகப்பனே எங்களை அமலாக்கி ராஜா அபிஷேகம் நிரப்பபடியே நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரம் ராஜா. இந்த சத்திய மகிமை உள்ள உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே சபை ஜனங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம். அவங்களுடைய எல்லா துக்க நாட்கள் முடிந்து வந்து சமாதானத்தை சந்தோஷத்தை நான் வைத்தேன்னு சொன்னீங்கப்பா. நான் அப்படியே நீ கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் 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 ராஜா. ஆண்டவரே பிலிப்பு அப்பா 4:19 சொன்னேன் உன்னுடைய குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையை நிறைவேற்றுவார் சொல்லி வாக்கு கொடுத்தவர். ஆண்டவரே நம்ம குறைகள் எல்லாம் உன்னுடைய சமாதானம் வைத்திருக்கிறோம். நீ நிறைவான ஆசீர்வாதத்தை எங்களை கட்டிடபடியாய் நன்றி அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எல்லா தடைகள் விலத்துக்காக நன்றி. எல்லா பிசாசுடைய கட்டுகள் அந்த கட்டுகள் எல்லாவற்றையும் ஒழிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. உம்முடைய கிருபை ஆண்டவரே எங்களை சூழ்ந்திருக்கபடியாய் நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எல்லாம் உன்னுடைய காரியங்களை உன்னுடைய கரத்துல கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்து உணர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya. உடைந்து போன எந்தன் கூடாரத்தை உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. ஹalleluya. ஹalleluya. வீட்டை பாரு, குடும்பத்தை பாரு, உன் சூழ்நிலையை பாரு, உனக்கு இருக்கிற பிரச்சனையை பாரு, உன் பிள்ளைகளை பாரு, உன் கணவரை பாரு. ஹalleluya. சத்துருவானவன் பொல்லாதான பொல்லாங்கன் பகைஞன் எதிராளி வீட்டுக்குள்ள புகுந்து வீட்டை சின்னபனம் ஆகிட்டான். ஹalleluya. சமாதானத்தை கெடுத்துட்டான், நிம்மதியை கெடுத்துட்டான், ஆசீர்வாதத்தை கெடுத்துட்டான், வருமானத்தை கெடுத்துட்டான், ரட்சிப்பை கெடுத்துட்டான். ஹalleluya. உடைந்து போன உன் வீட்டை கட்ட தொடட்டும். ஹalleluya. ஹalleluya. சொன்னார் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுத்து அதை கட்டினேன். பிசாசு வீட்டை உடைத்தபடி சத்துருவான் வீட்டை கலைஞர்த்தபடி நீ நம்பியிருக்கிற ஆதரிக்கிற விசுவாசிக்கிற உன் தேவன் உன் வீட்டை கண்டுபிடித்து அதை திரும்ப காட்டுவார். ஹalleluya. ஹalleluya. நீ தைரியமாயிரு, நம்பிக்கையாயிரு, விசுவாசமாயிரு. இவை பொழுது உன்னை விடாதவர், உன்னை கைவிடாதவர், உன்னை தேடி உன் அருகில் நிற்கிறாரே. நீ உடைந்து போன எந்தன் கூடாரத்தை உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. உடைந்து போன எந்தன் கூடாரத்தை உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. பாடாதவைகளை நீ படைத்திருந்தீர், பாடாதவைகளை நீ படைத்திருந்தீர். உனக்கு தெரியாத பாட்டு ஒரு வார்த்தை சொல்லு. பாடானவைகளை நீ சீர்படுத்தி விட்டீர். ஹalleluya. பாடானவைகளை ஆண்டவரே நீ சீர்படுத்தி விட்டீர். பயிர் நிலமாக, விளை நிலமாக, பலன் கொடுக்கக்கூடிய நிலமாக, ஆசீர்வாதம் மிகுந்த நிலமாக என்னுடைய குடும்பத்தை மாற்றியும் நீ மாற்றி விட்டீர். ஹalleluya. ஹalleluya. விசுவாசத்தில் இருப்ப சுருக்கமாக கையப்படி சோத்ரம் 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 எங்கள் அளவுக்கு அதிகமாக நேசித்து வழி நடத்துகிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆமாண்டவரே கர்த்தாவே என் தேவனே என் விண்ணப்பத்தை கேளுங்கப்பா. அப்பா எனக்கு மனம் இறங்குங்க ஆண்டவரே. அப்பா உண்மை அன்று ஒருவரில்லை ஆண்டவரே. நீரே பெரியவர் அப்பா, நீரே உண்மையான தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா என்னுடைய கூப்பிடுதலை கேளுங்க ஆண்டவரே. என்னுடைய சத்தத்தை அப்பா அசட்டை பண்ணாதீங்க அப்பா. அப்பா நான் நோக்கி கதறுகிறேன் கர்த்தாவே, நோக்கி கேட்கிறேன் ஆண்டவரே. எனக்கு மனம் இறங்குங்க கர்த்தாவே. எத்தனை காலம் பாடுதல் அப்பா, முடியலப்பா
கர்த்தாவே அந்த நாமத்தில் விசுவாசம் வைத்தவர்களை கர்த்தாவே உம்மை நோக்கி கதறுகிறோம் அப்பா, உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம் ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் கர்த்தாவே. என்னுடைய மனசாட்சி கேட்கிறோம் என்னுடைய கண்ணீரை காணும் கர்த்தாவே, உம்முடைய சத்தத்தை ஆசீர்வாதத்தின் தேவன் நீர் அல்லவா அப்பா, நீரே ஆசீர்வாதத்தின் தேவனாய் இருக்கிறீர். அப்பா, எங்களை எங்களுடைய பரியாசக்காரர்கள் எங்களை பரியாசம் பண்ணாதபடிக்கு ஆண்டவரே, அப்பா எங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக அப்பா எங்களுடைய தலையை உயர்த்துவீர் என்று விசுவாசித்திருக்கிறோமே. எங்களுடைய விசுவாசம் உண்மை அல்லவா ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்தை நீ பார்க்கிறீர் ஆண்டவரே. அப்பா உன் மீது நாங்கள் மிகுந்த விசுவாசம் வைத்திருக்கிறோம் அப்பா. அப்பா எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை ஆண்டவரே, உமது நாமத்தை தவிர வேறு ஒன்றுமே இல்லை அப்பா. எல்லாவற்றையும் உதறிவிட்டு என் தேவனாக என் கர்த்தராகிய உமது கருத்தையே பிடித்து விட்ட ஆண்டவரே, உமது கருத்தை நான் பிடித்து விட்டேன் ஆண்டவரே. ஒருபோதும் கருத்தை நான் விடுவது இல்லவே இல்லை இயேசுப்பா. நான் வெற்றிக்கு உமது கரத்தை பிடித்தேனோ அன்று முதல் இன்று வரைக்கும் நீர் என்னுடைய கரத்தை பற்றி பிடித்துள்ளீர் ஆண்டவரே. அப்பா என்னுடைய கையை ஒருபோதும் நீ தளர விட்டதில்லை அப்பா. நான் 7 தரம் இருந்தாலும் ஆண்டவரே என்னை மறுபடியுமாக நிமிர்த்தி என்னுடைய இடிந்த கூடாரத்தை ஆண்டவரே அப்பா நீ புதியதாய் கட்டி தருகிறீர் அப்பா. என்னுடைய எல்லா வேதனைகளில் இருந்தோம், என்னுடைய எல்லா துக்கங்கள் நெருக்கங்கள் அவமானங்கள் நிந்தைகள் எல்லாவற்றிலும் இருந்தோம் விடுதலை கொடுக்கிறீர் அப்பா. சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே, உமக்கு பயந்தவர்களுக்கு அப்பா, உமக்கு பயந்தவர்களையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் சொன்னீர் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு பயந்தவர்கள் நீர் சூரியன் உதிக்கும், அது செவ்வைக்கு ஆரோக்கியம் இருக்கும், அது புறப்பட்டு போய் கொடுத்த அந்த வார்த்தையில் விசுவாசம் உள்ளவர்களே அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே, உம்மை நோக்கி கதறுகிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல இயேசுப்பா, நீ கூறியிருக்கிறீர் சகல ஜாதிகளை பார்க்கிறோம் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்கிறீர் ஆண்டவரே. அப்பா உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அப்பா உன்னை பெருகவே பெருக செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர் அப்பா. நீ வாக்கு கொடுத்த தேவன் அப்பா, நீ போய் இருப்பதற்குமான புத்திரன் அல்ல. நிச்சயமாக ஒரு நாள் இந்த அப்பா வாக்கு நிறைவேறும் என்ற விசுவாசத்தோடு காத்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களால் முடியல இயேசுப்பா, நீங்க தான் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யணும் அப்பா, அதிசயத்தை செய்யணும் ஆண்டவரே. உங்களுடைய எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். மனுஷனோ முகத்தை பார்ப்பானால் நீ தேவனானவர், இருதயத்தையும் இருதயத்திலுள்ள காயங்களையும் கற்கிறவர் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய காயங்களுக்கு ஆண்டவரே மருந்தாய் இருந்து இயேசுப்பா எங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் விடுதலை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா அந்த சத்திய ஆவி மகிமையின் ஊழியர்கள ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறேன் இயேசுப்பா. மாத்திரம் ஆசீர்வாதம் கொடுத்தா போதும் ஆண்டவரே, இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆசீர்வாதமாய் ஆண்டவரே நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த புது வருடத்துல இயேசுப்பா ஒரு குறை இல்லாத ஆண்டவரே ஒவ்வொரு ஆசீர்வாதமாய் இரவாய் ஆண்டவரே சாட்சியாய் என்னை தேவன் உதவி செய்யுங்கப்பா. அது செய்த அற்புத அடையாளம் எல்லாம் இந்த சபையில இன்றைக்கு நடக்கட்டும் ஆண்டவரே. என்னுடைய வாஞ்சையாய் இருக்கிறது விருப்பமாய் இருக்கிறதப்பா, நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. நிச்சயமாகவே முடிவு உண்டு ஆண்டவரே. மீது விசுவாசம் உள்ளவராய் ஆண்டவரே அப்பா உமது முகத்தை நோக்கி பார்க்க கூட தகுதி இல்லாத என்னை ஆண்டவரே ஒரு தகுதிப்படுத்தி அப்பா உமக்கு நன்றி நன்றி கோடி நன்றி இயேசுப்பா. இயேசுப்பா என்னுடைய எல்லா கவலைகளையும் கரங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். மீதியான எல்லாவற்றையும் எங்களுக்காக ஆண்டவரே நீர் செய்து முடிப்பீர் என்ற விசுவாசத்தோடு அப்பா உமது முகத்தை நோக்கி ஆண்டவரே இந்த விண்ணப்பத்தை ஏறடிக்கிறோம் இயேசுப்பா. ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல ஆமென்.
வானத்திற்கும் பூமிக்கும் சர்வதிகம் படைத்த நல்ல தகப்பனையும் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கானான் தேசத்துக்குள்ளாக நாங்கள் போகக்கூடாது. இந்த எரிய கோட்டை எங்களுக்கு முன்னாடி நிற்குது ஆண்டவரே. இந்த கானான் தேசத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளாதபடி, எங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ளாதபடி, நீதியின் சூரியத்தை நாங்கள் காணக்கூடாதபடி, என் தேவனாய் கர்த்தாவே, இந்த எரிய கோட்டை இருபுறம் ஆண்டவரே பெரும் மதில் சுவனால கட்டப்பட்டு இருக்கிறது. என் வாழ்க்கை ஒரு பெரிய சுவரை கட்டப்பட்டிருக்கிறது. இதை இடிக்க யாரால கூடும்? என்னால முடியல ஆண்டவரே. இந்த வாழ்க்கையை உடைத்தெறிய யாரால கூடும் என்று நாங்கள் அந்த எரியோ கோட்டைக்கு முன்னாடி நிற்கிறவர்களாக காணப்படுகிறோம் ஆண்டவரே. இந்த எரியோ கோட்டையை உடைத்து என் கஷ்டங்கள் நஷ்டங்கள் ஆண்டவரே, என் கண்ணீர் எல்லாவற்றையும் மாற்ற ஒரு தெய்வம் இல்லையா என்று நான் ஏறி தவித்த நாட்கள் உண்டு ஆண்டவரே. இதோ இன்றைக்கு என் தேவனாய் கர்த்தாவே உங்களுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற ஆண்டவரே. யோசுவாவை போய் ஜனங்கள் பார்த்தது போல எங்களுடைய ஊழியக்காரர்களை பார்த்து கேட்கிறோம், இதை நாங்கள் எப்படி கடந்து போவோம்? இதை கடந்தாதான் கானான் தேசத்துக்குள்ளாக போக முடியும். எங்கள் கானான் தேசத்துக்குள்ள போனதான் நிம்மதியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, என் சீயோனே எனக்காக வீட்டில் இருக்கிற சிங்காசனத்தில் இருக்கிற தேவனால காண முடியும். இந்த எரியோ கோட்டையை எப்படி தகர்த்து போட வேண்டும் எங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு. ஆனா யோசுவா சொன்னா ஜனங்களை பார்த்து, நீங்கள் 7ஆம் தடவை 7 முறை சுற்றி வாருங்கள், 7 முறை சுற்றி வாருங்கள், அப்போது நீங்கள் மௌனமாயிருங்கள். கர்த்தரிடத்தில் இந்த வார்த்தை வரணும், நீங்க மௌனமாயிருங்கள் சொன்னா ஜனங்கள் எல்லாம் மௌனமா இருந்தாங்க. கர்த்தர் சொன்னார், யோசுவாவே உன் ஜனங்களை இப்போது ஆர்ப்பரிக்க சொல்லு, உன் ஜனங்களை இப்போது ஆர்ப்பரிக்க சொல்லு சொன்னேன். யோசுவா ஜனங்களை பார்த்து சொன்னார், இப்போது நீங்கள் ஆர்ப்பரிங்க, கர்த்தருடைய வாழ்க்கையை கையில கொடுத்தார். இப்போது ஆர்ப்பரிங்கள், கர்த்தரை எரியோ கோட்டையை கையில கொடுத்தார்கள். ஜனங்கள் ஆர்ப்பரிக்கப்படுகிற போது எரியோ கோட்டை விழுந்தது. அந்த மீது ஏறி சென்று கானான் தேசத்தை அடைந்தார்கள். ஆண்டவரே, எங்களுக்கு முன்னாடி எரியோ கோட்டையை உடைத்தெறியும்படியா, ஒரு மகிமை விளங்கும்படியா ஆண்டவரே எங்களுக்குள்ள இறங்கி வாருங்கப்பா. நீ வந்தா போதும் ஆண்டவரே. எரியோ கோட்டையை உடைக்கிற வல்லமைகள் இந்த புறப்படுகிற விசுவாசிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க வந்த நாள், ஆண்டவரே நீங்க வந்த இடத்திலே ஒரு வல்லமை புறப்பட்டது என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வஸ்திரத்தின் தொங்கல் இந்த ஆலயத்தை மூடி இருக்கிற வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா அந்த 12 வயது உள்ள ஆண்டவரே 12 வருடம் பெரும் பார்வையுள்ள ஸ்திரீ குணமானாள் என்று வேதத்தில் படிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வேதத்தில் படித்ததை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதை தொட்ட அந்த ஸ்திரீ குணமானாளா? இந்த ஆலயத்திலே இருக்கிற நாங்களும் குணமாவோம். இந்த ஆலயத்திலே வீட்டில் இருக்கிற நாங்களும் ஆண்டவரே புதுபலன் அடைவோம். எங்கள் வாழ்க்கையும் மாறும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கள் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். வெற்றியை காண செய்ததற்காக கொடான கோடி நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் என் ஜீவன நல்ல பிதாவே. எல்லா கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. கண்ணு திறக்காத கையை மூடி. யாரெல்லாம் ஜெபம் பண்ணலையோ அவங்க எல்லாம் கையை உயர்த்தி கண்ணை மூடிக்க. யாரெல்லாம் மைக்கு பிடிச்சி ஜெபம் பண்ணலையோ அவங்க எல்லாம் கையை உயர்த்தி ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தாவே சொல்லு. கர்த்தாவே என்னையும் என் குடும்பத்தையும் ரட்சியும். கர்த்தாவே என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி சொல்லுங்க.
அற்புதமாய் நடத்திட்டார். நீ நம்பி வந்த, சுமந்து கொண்டு வந்த பாரங்கள் விலகி நீ சுகமாய், மகிழ்ச்சியாய், சந்தோஷமாய் புறப்பட்டு போகும்படி கர்த்தர் உனக்கு இறங்கியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. எல்லாரும் கண்ண மூடி, எல்லாரும் கண்ண மூடி, ஒரு கையை பக்கத்தில் பிடிச்சிட்டு வலது கையை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து, யாரும் கண்ணை மூடாம இருக்காதீங்க. எல்லாரும் வலது கையத்தை உயர்த்தி ஒரு பக்கத்தில் கையை பிடிச்சி ஒரு பக்கம் வலது கையத்தை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர். சொல்லுங்க, கர்த்தர். இது விசுவாசமான வார்த்தை. இல்ல, இது விசுவாசமான வார்த்தை. நீ என்ன சொல்றியோ அதை உன் தேவன் உனக்கு செய்வார். ஆமென். நம்பிக்கையோட நீ எந்த நிலைமையில வந்தன்னு அவர் தெரியும். உன் ஜெபத்தை அவர் கேட்டிருக்கிறாரு. உன் பிரச்சனை அவருக்கு தெரியும். உன் சூழ்நிலை அவருக்கு தெரியும். உன் கண்ணீர் அவருக்கு தெரியும். உன் நிந்தை அவருக்கு தெரியும். உன் அவமானம் அவருக்கு தெரியும். உன் பாடுகள் அவருக்கு தெரியும். நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருக்குன்னு தெரியும். ஆனா ஒரே ஒரு வார்த்தையை சொல்லு, கர்த்தாவே, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். அவர் உனக்காக இறங்கியிருக்கிறார். உன் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். அற்புதமான காரியங்களை உன் வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறதை உன் கண்கள் பார்க்கும். நிறைவு ஜெபத்தை சூரிய ஜெபம் அப்படியே கண்ண மூடி இருப்போம். நிறைவு ஜெபத்தை சுருக்கமா பண்ணுங்க. கரங்களை பிடிச்சிக்கிட்டே இருக்குங்க கொஞ்ச நேரத்துக்கு. சோதரம் எங்களை நேசிக்கின்ற அருமை தகப்பனே, இந்த அருமையான இந்த சங்கிலி ஜெபத்திற்காக நம்ம நெஞ்சோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் எங்கள் சபை கூடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்கள் ஆத்துமால சஞ்சலம் நிறைந்தவர்களாய் கண்ணீரோடு ஆண்டவரே இங்கே ஊட்டிட்டு போலாம். 12 வருஷம் பெரும்பாலுள்ள ஸ்திரீ கூட போய் எங்க ஊத்துதுன்னு தெரியல அந்த கண்ணீரை. சரி, இயேசு நன்மை செய்கிறார், சுற்றி திரிகிறாரு, அவர்கிட்ட போய் ஊற்றி திரியலான்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த வஸ்திரத்தை தொங்கலை தொட்டது போல இன்றைக்கு இந்த சபையில வந்து கர்த்தர் எங்களுக்கு விடுதலை தரமாட்டாரா என்று ஏக்கத்தோடு எங்கள் கண்ணீரை ஊற்றிருக்கிறோம் அப்பா. ஒரு வார்த்தையை சொல்கிற ஆண்டவரே, கர்த்தர் உங்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்ற வார்த்தையாக ஆண்டவரே, எங்கள் கண்ணீர் யாவையும் கர்த்தர் துடைத்தீரே. நன்றி அப்பா. நீ மரணம் இல்ல, நீ துக்கம் இல்ல, இன்னைக்கு அழுவது இல்ல. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்ற வார்த்தையாக நிதி சூரியனை குளிர்ப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும், செத்து 4 நாள் ஆச்சுதான். ஒரே நாற்றம் அடிக்கிற வாழ்க்கை தான். அதே ஆசீர்வாதத்தை காணப்படாதபடி, ஈஸ்வரத்தை காணப்படாதபடி, நன்மையை காணப்படாதபடி எங்கள் வீடுகளை சுற்றி கல்லுகள் வைக்கப்பட்டிருக்கு. கர்த்தர் பொறுமையோடு தான் இருந்தாரு. உடனே வரல. 4 நாள் ஆனதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து வராரு. அங்க வந்த உடனே என்ன அந்த கல்லு, என் பிள்ளை ரொம்ப பொறுமையா இருந்துட்டான். அவன் ரொம்ப நிம்மதியோடு ரொம்ப பொறுமையோடு இருந்துட்டான். தான் உபத்திரத்துல பொறுமையா இருந்துட்டான். தனக்கு வச்ச பிரச்சனை பொறுமையா இருந்துட்டான். போதும், இந்த வருடத்துல நான் என் சபைக்கு நான் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறேன். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதில் சட்டிகளை அணைக்கலம் இருக்கும். நீ வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கண்ணில வளர்வாய வார்த்தை கொடுத்திருக்கேன். நான் வாக்கு மாறாதவன், நான் வாக்கு கொடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு புரட்டி இருந்த கல்ல கத்த புரட்டி போட்டீரே. அதுவரை எங்க வீட்டுல சுற்றிருந்த நன்மையை காணக்கூடாதபடி இருந்த கல்லை கத்த புரட்டி போட்டீரே. நாட்டு வாழ்க்கை மாற்றி போட்டீரே. மாறாமை மதுரமாய் மாற்றீரே. நன்றி ஆண்டவரே. நாங்கள் இங்க வரும்போது எங்க இருதயத்திலே சஞ்சலம் இருந்துச்சு. ஆனா இப்போ நாங்க இதயத்தை ஊட்டிட்டோம். இப்போ எங்க இருதயம் ரட்சிப்பினாலே களி கூறும். கர்த்தர் கொடுத்த விடுதலையாலே களி கூறும். நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம் அப்பா. கர்த்தர் கொடுத்த ரட்சிப்புக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை மறுபடியும் நாங்கள் எடுத்துக்கொண்டு எங்கள் வீட்டுக்கு நான் செல்ல போறோம் அப்பா. நீதியின் சூரியன் அன்றைக்கு மாறாமி வீட்டுக்கு அடரே மாத்தாள் வீட்டுக்கு வந்து லாசருவை உயிரோடு எழுப்பினவர் இன்றைக்கு என் கூட, நீங்க என் கூடயே வந்து என் வீட்டுல இருக்கிற மரித்து போயிருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையும் கர்த்தர் இந்த நாளிலே நீ உயிரோடு எழுப்புங்கப்பா. ரட்சிப்பை காணட்டும் என் வீடு. ஒருத்தரும் ரட்சிக்கப்படாம இருக்கக்கூடாதப்பா. ரட்சிப்பை தெளிக்கிறோம், உடைய வார்த்தையை தெளிக்கிறோம், விதையாக போடுகிறோம், எங்க வீட்டிலே விதையாக விதைக்கிறோம் அப்பா. ஒருத்தரும் பின்மாற்றத்தை இல்லாதபடி மனம் திரும்பப்பட்டவர்களாய், குற்றங்களை உணர்ந்தவர்களாய் தேவன் நோக்கி பார்க்க கிருபை செய்யப்பா. கர்த்தரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நிறைய இந்த நேரத்திலே யாரால எப்பேற்பட்ட விண்ணப்பங்கள் வந்தாங்களோ
கர்த்தர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு செய்தருவார் என்ற வார்த்தையாக எங்க மன விருப்பத்திற்கு அதை தந்தலை ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவரே, என் சகோதரரின் ஜெபத்திற்கு முன்பதாகவே ஊழியக்காரனும் ஒரு வார்த்தை வந்து ஆண்டவரே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார் என்ற வார்த்தையாக எங்களை ஆதரிக்கிறவர் நீரோடு இருப்பதற்காக நன்றி. பாரத்தை வைத்து விட்டோம், இனி மரணம் இல்ல, இனி துக்கம் இல்ல, இனி அழகு இல்ல. கர்த்தர் எங்கள் கண்ணீர் யாவையும் துடைத்தார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருந்து கடந்து போகிறோம். எல்லாவற்றையும் உடைய கர்த்தர் ஒப்படைக்கிறோம். ஏறெடுத்த எல்லா விண்ணப்பங்களையும் ஜெபங்களை கர்த்தர் அங்கீகரிப்பீராக. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்கள் நடுவிலே இருக்கிற என்ற வார்த்தையாக எங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருந்து எங்கள் வார்த்தைகளை கேட்டு விண்ணப்பங்களை கேட்டு அப்படியே உங்களுடைய வேதத்தின்படி ஆம் என்றும் ஆமென் என்றும் செய்து கொடுத்ததற்காக நன்றி. நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீட்பர் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிற எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க நம்பிக்கை இருக்கிற விசுவாசமா இருக்கிற ஆமென். ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் உங்களுக்கு. வருகிற 2ஆம் மாதம் 2ஆம் தேதி நம்முடைய சபையுடைய 2ஆம் ஆண்டு ஆண்டு விழா. அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த வருகிற 2ஆம் மாதம் 2ஆம் தேதி ஆண்டு விழாவை கர்த்தர் சிறப்பாக நடத்தபடி கைத்தறி கர்த்தர் சொல்லுமா. எல்லா தேவையும் சந்தித்து எந்த குறையும் இல்லாதபடி ஆண்டு விழா சிறப்பாக நடக்க கர்த்தர். இதுபோல அரும்பாக்கம் பகுதியிலே மீனா என்கின்ற சகோதரி மிகுந்த வியாதி படுக்கையில் இருக்கிறாங்க. அந்த வியாதி குணமாக்கும்படி கர்த்தருக்கு சித்தமானால் ஆவியானவர் வழி நடத்த கூடுமானால் நாளைக்கு அவர்களை சந்தித்து அவர்களுக்காக ஜெபிக்க ஆண்டவர் சமூகத்தில் கேட்டு இருக்கிறோம். கர்த்தர் அனுமதி கொடுத்தால் அந்த வீட்டுக்கு சென்று அவருக்காக ஜெபிக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். நாம இப்ப சபையார சேர்ந்து நாம ஜெபிக்க போறோம். அரும்பாக்கம் பகுதியில் இருக்கிற மீனா என்கிற சகோதரிக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்கும்படி, மரண படுக்கை மாறும்படி, வியாதியை கர்த்தர் சுகமாக்கும்படி, நம்ம சாமுவேல் இருக்கிறாங்க, அவர்களும் நடக்க முடியாமல் சபைக்கு வர முடியாமல் அது பலவீனமா இருக்கிறாங்க. சாமுவேல் ஐயாவுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்கும்படி, இப்படி வியாதியில பிரச்சனையிலே உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருக்குமானால் அவர்களின் நினைவுகளை கொண்டு வந்து நாம் விசுவாசித்து ஒருமனப்பட்டவர்களாக கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கிற இந்த வேளையில் வியாதியில் படுக்கையில் இருக்கிறவர்களுக்கு தீராத வியாதி, குணமாக்கப்பட முடியாத வியாதி, மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களை கர்த்தருடைய வல்லமை தொட்டு இப்போதே அவருடைய தழும்புகளை சுகம் இறங்கும்படியாக, வல்லமை புறப்பட்டு போகும்படியாக, வஸ்திரத்தின் பொங்கல் அவரை குணமாக்கும்படியாக, மீனா அவருடைய சுகத்தை கர்த்தர் வைத்திருக்கும்படியாக, சாமுவேலுக்கு சுகத்தை கொடுக்கும்படியாக, தமிழ் செல்விக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்கும்படியாக கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். சபையார் விசுவாசத்தை கைப்பற்றி இயேசு கிறிஸ்துவின் தழுவினாலே மருத்துவர் கைவிடப்பட்ட நிலையில் நபர்களை கர்த்தர் தொடுகிறார். அவருடைய வல்லமை இறங்கட்டும். கர்த்தர் சுகத்தை கொடுப்பதற்காக நன்றி. ஜெபத்துக்கு பதில் கொடுங்க. தொடர்ந்து சத்தியாவின் மையம் ஊழியத்தின் மீதும் சபையின் மீதும் சபையார் மீதும் சபையார் குடும்பங்கள் மீதும் அன்றுபடி பலத்த பாதுகாப்பு இருக்கிறது. ரத்தத்தில் வைத்து காத்துக்கொள்ளும். இந்த ஊழியத்துக்கு விரோதமாக, இந்த சபைக்கு விரோதமாக, உங்களுடைய நாமத்திற்கு மகிமைக்கு விரோதமாக, வருகிற ஜனங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காய் தப்பப்படும். எழுப்புகிற சத்துருக்கள் பலமான்களை கர்த்தர் அதமாக்கி போடும். இளைப்பார்வை சமாதானத்தை தந்து உங்களுடைய கிருபையிலே, ஆவியிலே, உங்களுடைய அபிஷேகத்திலே ஊழியத்தை நடத்த கர்த்தர் கூர்ந்து நடத்துங்க. இந்த ஆண்டெல்லாம் உங்களுடைய ஊழியத்தை கர்த்தர் செய்வதற்காக எல்லாம் கர்த்தரை சோதரிக்கலாமா? ஆமென். பிதாவே உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு எந்த நிலைமையில வந்தார்களோ அந்த நிலைமை மாறி அவர்கள் சமாதானமாய் போகும்படி உங்களுடைய ஆவிக்குள்ளாக உங்களை நடத்தினேன். உங்களுடைய கரம் உங்களை தொட்டு ஒரு கண்ணீரை துடைத்திருக்கும். உங்களுடைய சஞ்சலம் மாறி இருக்கும். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறி இருக்கும். உங்களுடைய கட்டுகள் உடைக்கப்பட்டிருக்கும். சிறை கதவுகள் உடைக்கப்பட்டிருக்கும். வேதனைகள் மாறி இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மாற்றம் உடையவர்களாக, விடுதலையாக்கப்பட்டவர்களாக கடந்து போகட்டும். கிருபைகளை தாங்கள் ரத்தத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி மீட்பர் இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாழும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதம் பாதுகாப்பு சமாதானம் இதனாலே வந்து நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் நம்முடைய தலைவரையோடும் சத்தியாவின் மையமின் ஊழியத்தோடும் சபையாரோடும்
ஒவ்வொரு குடும்பத்தோடும் அவருடைய ஊழியக்காரர்கள் கிறிஸ்துவின் சபையோடும் அவர் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஜெயம் கொடுக்கும் வார்த்தை சொல்லிக் கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.